பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு விஷயம் பற்றி பார்க்க போறோம். நம்மளுடைய காஞ்சி மகான் பகுதியில் கீழே ஒரு டேக் ஒன்று போட்டிருப்போம். அதாவது ஜாயின் 36393 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணுறோம். ஸோ அது சம்மந்தமாக நிறைய ஆடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 36393னா என்ன அப்படின்னு நிறைய அன்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதில் நம்மளுடைய வெப்சைட்டில் அதுக்கான பதில் இருக்குது. இருந்தாலும் நாம் வீடியோ மூலமாக இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். 36393 அப்படிங்கிறது மகா பெரியவா இந்த பூ உலகத்தில் 100 வருஷம் வாழ்ந்தார் இல்லையா, அந்த நாட்கள் தான் 36393. மகா பெரியவா இந்த பூ உலகத்தில் வாழ்ந்த நாட்களான 36393 அப்படிங்கிற அந்த கேம்பெயினில் நாம் 36,393 பெரியவா பக்தர்களை இணைத்து நாம் பெரியவானுடைய சரிதத்தை, பெரியவானுடைய வாழ்க்கை வரலாறை வீடியோ பதிவா, படமா நாம பதிவு பண்ண போறோம். இது எதற்காக அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டின் பகவத்கீதை அப்படின்னு போற்றப்படுற அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதின கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு 50-60 வருடம் கழிச்சு இந்து மதம்னா என்ன அப்படின்னு கேட்டா ஸ்ரீ மகா பெரியவானுடைய பேரைத்தான் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படி சொன்னார். அந்த மகானுடைய வாழ்க்கை வரலாறை நாம் வீடியோ பதிவா எடுத்து வச்சோம் அப்படின்னா வரும் தலைமுறைகள் அதை பார்த்து பெரியவானுடைய பெரிய வாழ்க்கைய, பெரியவானுடைய ஆன்மீக யாத்திரைய, பெரியவானுடைய எளிமைய, பெரியவானுடைய அருளை, ஆசீர்வாதத்தை, அனுக்கிரகத்தை தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த விஷயத்தை நாம பண்றோம். இது ஒரு கைங்கரியமா, பெரியவாக்கு நாம் செய்கிற ஒரு சின்ன கைங்கரியமாக நாம் நினச்சி இதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். பெரியவா சொல்லியிருக்கா, ஒரு தெய்வீக காரியத்தை நாம் அணுகிறப்ப எல்லோரையும் கூட சேர்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு, அதனால தான் எல்லோரையும் கூட சேர்க்கறதுக்கு இந்த நம்பரை நாம் எடுத்துக்கிறோம். 36393 இந்த நம்பர் ஒரு அற்புதமான தெய்வீக எண். 36393 இந்த 369 இந்த எண்கள் கணிதவியல்ல சிறப்பு எண்களா போற்றப்படுது. ஏன்னா சுழற்சி முறையில இந்த எண்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். 3 எத்தனை முறை பெருக்கினாலும் சரி, எத்தனை முறை கூட்டினாலும் சரி, 6 அல்லது 9, 3 இது சம்பந்தமா தான் அதனுடைய ஒற்றை இலக்க எண் வரும். அதே மாதிரி 6 அப்படிங்கிறத 6ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் இந்த விஷயங்கள் தான் வரும். 9 எதோட மல்டிப்ளை பண்ணாலும் 9 தான் ஒற்றை இலக்க எண்ணா வரும். இது கணிதவியலாளர்களுடைய கருத்து. நமது ஹிந்து கலாச்சார, ஹிந்து தத்துவத்துல 9 கிரகங்களை நாம பூஜிக்கிறோம். ஆறுமுகனை தரிசனம் பண்றோம். அறுபடை வீடு, மும்மூர்த்திகள், முப்பெருந்தேவிகள் அப்படின்னு 3, 6, 9 இதெல்லாம் நம்ம ஹிந்துயிசத்தோட கனெக்டான ஒரு நம்பர். இன்னும் விரிவா சொல்ல போனோம்னா இந்த எண்கள் நம்மளுடைய அஸ்ட்ராலஜிலையும் பெரிய பங்கு வகிக்குது. 12 ராசி அப்படின்னா 1 + 2 3, 27 நட்சத்திரங்கள் 2, 7, 9. அதே மாதிரி பாதம் 9 பாதம் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும். திதியில நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா 2 பட்சங்கள் வரும். கிருஷ்ணபட்சம், சுக்லபட்சம். இங்க ஒரு 15 திதி, இங்க ஒரு 15 திதி. 30 அது 3. இந்த 15 எடுத்துக்கிட்டீங்கன்னா 6. இப்படி 3, 6, 9 இந்த எண்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. தெய்வீக அருளோட
தெய்வீக நம்பராகவும் இது பார்க்கப்படுது. இந்த நம்பருடைய இந்த எண்களுடைய நாட்களை தான் பெரியவா இந்த பூ உலகத்துல இருந்திருக்கார் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். பெரியவாளை தெய்வமா கொண்டாடுறோம் அப்படின்னா அது நிதர்சனமான உண்மை. அவருடைய வாழ்நாள், அவர் பிறந்ததிலிருந்து அவர் சித்தியானது வரைக்கும் இருக்கிற நாட்களை எல்லாம் நீங்க அவ்வளவு அற்புதமா ஒவ்வொரு தெய்வீக விஷயத்தோடமே கனெக்ட் பண்ண முடியும். அது மாதிரி தான் இந்த 36393 அப்படிங்கிற எண்ணும் பெரியவாவுடைய வாழ்க்கையில பெரியவா ஒரு தெய்வ கடாட்சம், ஒரு தெய்வ அவதாரம் அப்படிங்கிறத சொல்லும். இந்த எண்கள்ல பெரியவானுடைய பக்தர்களை இணைத்து இந்த மகா காவியத்தை பண்ணணும் அப்படின்னு பெரியவா கிட்ட சங்கல்பம் பண்ணி பெரியவானுடைய ஆசீர்வாதத்தோட இது சென்ற அனுஷம் அன்னைக்கு பூஜை போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். இதுல நீங்களும் ஒரு பெரியவானுடைய பக்தர் அப்படிங்கிறது மட்டுமல்லாம பெரியவாக்கு நம்மளுடைய தலைமுறையை தாண்டியும் நாம பண்ண போற கைங்கரியம் அப்படின்னு நினைச்சு இதுல நீங்க ஜாயின் பண்ணணும். இதுல நீங்க ஜாயின் பண்றது ரொம்ப சின்ன விஷயம்தான். நிறைய பணம், பெரிய பொருளுதவி இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய ஆத்மார்த்த விருப்பம் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப முக்கியம். எல்லோரும் இணைஞ்சுதான் இந்த மகா காவியத்தை படைக்க முடியும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். நீங்களும் இதுல பங்கு கொண்டு இந்த ஒரு தெய்வீக காரியத்துக்கு துணையா இருப்பீங்கன்னு மகா பெரியவானுடைய பாதம் பணிந்து நம்புகிறோம்.